50,000க்கு லேப்டாப்பை வியாபாரியாக போட்டிருக்கோம். இதுக்கான ஸ்பேரும் கிடைக்கல, மதர் போர்ட்லேயே கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னடா மற்ற கடைகள்லாம் சிப் லெவலில் பிரச்சனையாக இருக்கும், இது சரி பண்ணுறதுக்கு 5,000 சொன்னாங்களே, இவர் என்ன சிப் லெவலுக்கே போகலை, அந்த கனெக்டர் பக்கத்தில் இருக்கே காம்பனண்ட் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாரு. சரி இந்த என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ரொம்ப நாள் கழித்து ரூமை க்ளீன் பண்ணும்போது தான் நோட் பண்ணேன், என்கிட்ட 2 லேப்டாப் கிடக்கு. ஒன்று வந்து இந்த பழைய ஹெச்பி லேப்டாப்பு, இல்லை ரேமு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் உருவிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெச்பி லேப்டாப், இது பார்க்கும்போதெல்லாம் கவலையாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நிறைய கடைக்கு ஏறி அலைஞ்சிட்டோம், இதை வந்து சரி பார்க்க முடியல. 50,000க்கு லேப்டாப்பை வியாபாரியாக போட்டிருக்கோம். இதுக்கான ஸ்பேரும் கிடைக்கல, மதர் போர்ட்லேயே கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. இப்போ எடுக்கிற பேனல் வந்து பல்லாவர சந்தையில் எடுத்தது. என்கிட்ட ஹெச்பி 15S இருக்குது, அதுதான் நான் காசு போட்டு வாங்கினது. அதுக்கு ஸ்பேர் தேடி போய் தான் நான் பல்லாவர சந்தையில் அதே போல் இருக்கிற லேப்டாப் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் கருகி போயிருந்துச்சு, டிஸ்பிளேயும் உடஞ்சி போயிருந்துச்சு. அதை வாங்கி ஒரு யூஸும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள், ஐபேடு, பவர் பேங்க் அது இதுன்னு கிடக்கும். சரி ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காசு கொடுத்து வாங்கின ஹெச்பி லேப்டாப் வந்து கொஞ்சம் வில்லங்கமானது. அதாவது டிஸ்பிளே மாட்டணும், புதுசு போட்டால் டிஸ்பிளேலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஆனால் மானிட்டரில் கனெக்ட் பண்ணால் மட்டும் ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ மானிட்டர்லேயே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுதான் ஒரே கடுப்பாக போயிடுச்சு. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து 512 GB எஸ்எஸ்டி இருக்குது, செம்ம ஸ்பீடாக இருக்கும், 8 GB ரேம் வேறு. ஸோ இந்த பர்டிகுலர் கீபோர்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சே நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதுவும் செத்து போச்சு. அதனால் இதை எப்படியாச்சும் சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது அந்த வீடியோ இருக்க போகுது. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்கிட்ட போதுமான காம்பனன்ட்ஸ் இல்லை, அதனால் என்ன ப்ராப்ளம்னே செக் பண்ண முடியல. இப்போதைக்கு இந்த கீபோர்டு மாதிரி மதர் போர்டு செட்டப்பு, அதுக்கப்புறம் பேக் பேனல், ஒரு உடஞ்சி போன டிஸ்பிளே, இதுதான் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் காசு சேர்த்து வச்சு இன்றைக்கி இந்த லேப்டாப்பை எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம், ஒர்க்காக வச்சலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதனால் சென்னையில் லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் கடை எங்கே இருக்குது அப்படின்னு தேடி அலைஞ்சு ஏதாச்சும் கடையில் போய்ட்டு இது சரி பண்ணுறோம். வாங்க அந்த விளாகை கண்டினியூ பண்ணுவோம். என் லேப்டாப் இப்படி ஒஸ்ட்டான நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, நான் தான். ஃப்ளாஷ்பேக். நல்லா ஓடிட்டு இருந்த லேப்டாப் கலட்டி க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே தொடச்சேன். அதில் இருக்க ஸ்ட்ரிப்பு பிஞ்சு போய் டிஸ்பிளே செத்து போச்சு. சரின்ட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே மட்டும் தானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்கு ரிச்சி ஸ்ட்ரீட்டு போனால், அங்கே ஒரு ஹோல்சேல் கடையில் வந்து டிஸ்பிளே ப்ரைஸு 4,000 சொன்னாங்க, நல்ல டிஸ்பிளேவே. சரின்னு அதை வாங்கிட்டு வந்து அதை போட்டு செக் பண்ணி பார்த்தா டிஸ்பிளே ஆன் ஆகலை. சரி இந்த டிஸ்பிளே ஃபால்ட்டு போல், வேறு ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வேறு டிஸ்பிளே மாற்றி விட்டு பார்க்குறேன், ஸ்ட்ரிப்பையும் மாற்றி விட்டு பார்க்குறேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எந்த டிஸ்பிளேயுமே என் லேப்டாப்புக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம லேப்டாப்பில் மதர் போர்ட்லையும் பிரச்சனை. நம்ம என்னடா பண்ணோம், நம்ம ஸ்ட்ரிப்பை மட்டும் தான் தெரியாமல் தட்டி விட்டோம், மதர் போர்டில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி தொலைச்சேன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயே நிறைய சர்வீஸ் பண்ணுற கடைகள் இருக்குது, வெளியிலையும் கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் கேட்டு பார்த்தா, தம்பி இதெல்லாம் சிப் லெவல் ப்ராப்ளமாக இருக்கும், இதை சரி பண்ணுறதுக்கு 5,000 செலவாகும் அப்படி சொல்லிட்டாங்க. அதை கேட்டு ஒரே ஷாக்காகி போச்சு. ஏன்னா நமக்கு டிஸ்பிளே ப்ரைஸே 5,000 ரூபா, அதில் இதை சரி பண்ணுறதுக்கு, அதாவது டிஸ்பிளேக்கு வந்து அவுட்புட் வர மாட்டுக்கு, உள்ளே வர வழியில் ஏதோ ஷார்ட் ஆகுது போல், அது வந்து சிப் லெவல் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு 5,000 ரூபா, ஆக மொத்தம் 10,000க்கு மேலே கணக்கு போதே. இதுக்கு இதே மாடலில் செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்கலான்னு சொல்லிட்டு வெறுத்து போய் அப்படியே அந்த லேப்டாப் தூக்கிட்டு வந்து என் வீட்டில் இந்த பொட்டிக்கில் போட்டேன். அதில் கடுப்பானது தான். ஆனால் இன்ன வரைக்கும் எப்போல்லாம் அந்த லேப்டாப் பார்க்குறோன்னா ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஒரே கவலையாக இருக்கும். ஏன்னா நம்ம தெரியாமல் க்ளீன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நோண்டி விட்டு கடைசியில் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சே, நம்ம தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரே குச்ச உணர்ச்சியாக இருக்கும். சரி எத்தனை நாள் தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இதை ரிப்பேர் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டேன். அப்படி இப்படின்னு நிறைய கடையில் விசாரித்து கடைசியாக ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ரெவின் இன்ஃபோடெக் அப்படிங்கிற கடைக்கு வந்திருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரைஸில் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம லேப்டாப் எடுத்து கொடுத்ததும், என்னப்பா லேப்டாப்பை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு அவரே ஷாக்கார அளவுக்கு ஆயிடுச்சு. சரின்னு கொடுத்த உடனே அவர் லேப்டாப்பை வாங்கி மதர் போர்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் மட்டும் இல்லை, என்னை போல் நிறைய பேர் இந்த லேப்டாப்பை கழட்டி மாட்டும்போது டிஸ்பிளே திரும்ப மாட்டோம்ல, அப்பையும் சரி இல்லை வேறு டிஸ்பிளே மாற்றும்போதும் சரி, நம்ம வந்து பேட்டரியை போட்டுக்கிட்டு அல்லது சார்ஜை போட்டுக்கிட்டே டிஸ்பிளே மாட்டக்கூடாது. அப்படி மாட்டினா உள்ளே ஷார்ட் ஆயிருமாம்மா. ஸோ டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை மாட்டுறதுக்கு முன்னாடி பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுங்க, சார்ஜ் ஏறிட்டு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரிப்பை போட்டு விட்டு அப்புறம் தான் பேட்டரி சார்ஜ் எல்லாம் போட்டு ஆன் பண்ணணும். ஸோ பேட்டரி உள்ளே இருக்கும்போதே இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஷார்ட் ஆயிருமாம்மா, அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. நான் அப்படி பண்ணதுனால தான் இப்போ வந்து டிஸ்பிளேயில் படம் தெரிய மாட்டேங்குது. ஸோ என் மதர் போர்டில் இருந்து பெரிபெரல் காம்பனன்ட்ஸ், அதாவது ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு எல்லாத்தையும் கழட்டி தனியாக விட்டுருந்தாங்க சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் அவர் மதர் போர்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி டீபக் பண்ண ஆரம்பித்தார். பொதுவாகவே நம்ம மொபைல், லேப்டாப், டேப்லெட், பிசின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்துக்கிட்டாலும் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த காம்பனண்ட் எப்படிலாம் சர்க்யூட்டில் வந்திருக்கணும், அதில் எவ்வளோ வோல்டேஜ் போகணுன்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர் இன்ஜினியரும் டிசைன் டீமும் வந்து ஒரு ஸ்பெக் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தான் ஸ்கீமாட்டிக் டயக்ராம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்க, அதாவது ஒரு லேப்டாப்புக்கு திடீர்னு ஒரு 4-5 காம்பனண்ட் புகஞ்சு போச்சு, இல்லை காணாமல் போச்சு, அந்த காம்பனண்ட் எங்கே வரும், எத்தனை வோல்டேஜில் வைக்கணும், என்ன ரேஞ்ச் அதை சர்க்யூட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேப்டாப் ரிப்பேர் பார்க்கும்போது தெரியல அப்படின்னா கூகுளில் அந்த டிவைஸோட மாடலை போட்டு ஸ்கீமாட்டிக் டயக்ராம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப் உள்ள மதர் போர்டில் என்னென்ன காம்பனண்ட் எங்கே இருக்கணும், ஐசிலேருந்து எந்தெந்த பின்னில் எந்தெந்த சர்க்யூட் வந்து டிசைன் ஆகி உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பர்ட்டான இந்த மாதிரி லேப்டாப், மொபைல் டெக்னீஷியன்லாம் அதை வச்சு தான் ரெஃபர் பண்ணி தான் நமக்கு வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம பாட்டுக்கு கூட்டாமாட்டிக்கு அந்த காம்பனண்ட் இந்த காம்பனண்ட் போட்டால் புகஞ்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி போடணும். இந்த டெக்னீஷியனும் பார்த்தீங்கன்னா சைட்லேயே வந்து ஸ்கீமாட்டிக் டயக்ராம் வச்சுக்கிட்டு லைனில் கரெக்டாக அந்த வோல்டேஜ் வருதா, இந்த லைனில் 5 வோல்டேஜ் வரணும் அப்படின்னா 5 வோல்டேஜ் வரணும். அங்கே ஷார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற காம்பனண்ட்டு அல்லது மற்ற காம்பனண்ட் இது பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். இவர் உட்காந்து ஒன்று ஒன்றா ட்ராக் பண்ணி கடைசியில் எங்கே ஷார்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீட் கன் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த பர்டிகுலர் ஒரு கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் ஒரு டயோடு மாதிரி இருக்குது, ஸோ அதை மட்டும் மாற்றினா போதும் அப்படி சொன்னார். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னடா மற்ற கடைகள்லாம் சிப் லெவலில் பிரச்சனையாக இருக்கும், இது சரி பண்ணுறதுக்கு 5000 சொன்னாங்களே, இவர் என்ன சிப் லெவலுக்கே போகலை, அந்த கனெக்டர் பக்கத்தில் இருக்கே காம்பனண்ட் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாரு. சரி என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த ஹீட் கன்னை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வருது, ஆனால் காற்று சேர்ந்து வர்றதுனால நம்ம ஒரு காம்பனண்ட்டாக ஹீட் பண்ணி வெளியே எடுக்க போகிறோம் அப்படின்னா அது பரந்தரமாக பார்க்கணும். ரொம்பவே நுணுக்கமாக வேலை பார்த்தா தான் இந்த மாதிரி லேப்டாப்லாம் சர்வீஸ் பண்ண முடியும் போல். அது வர்ற காற்று நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி இல்லாமல். ஸோ கை விட்டு விளாண்டிட்டு இருந்தேன். சரி அவர் வேலை பார்க்கட்டும், நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்கே பார்த்தீங்களா பிசி ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஓல்டு பிசி ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகாமல் அதனால் கிராபிக்ஸ் கார்டு, ப்ராசஸெல்லாம் எடுத்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பிசி, மானிட்டர், பிரிண்டர், லேப்டாப்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கம்மி ப்ரைஸில் ரிப்பேர் பண்ணி தருவாங்களாமா. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம லேப்டாப்பில் இருந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷனும் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட சொன்னார், வாங்க இப்போ போட்டு பார்ப்போம், கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு சொன்னார். அதுக்காக அவர்கிட்ட இருந்த வேறு ஒரு டிஸ்பிளே எடுத்து நாங்கள் ஸ்டிப்பெல்லாம் எடுத்து ரெடி ஆகிட்டோம். டிஸ்பிளே ஸ்டிப்பெல்லாம் கரெக்டாக மாட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பவர் சப்ளை கொடுத்தோம். இப்போ வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டாரு பாருங்க, மோட்ரு சுற்ற ஆரம்பிச்சது அந்த ஃபேனு. ஆனால் டிஸ்பிளேல பிளாக்காகவே இருந்துச்சு, என்னடா இப்போயும் கோவிந்தான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துச்சும் பாருங்க, ஒரே ஜாலி தான் அதை பார்த்து. என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. ரொம்ப நாள் கழிச்சு என் லேப்டாப் ஆனதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எதுக்கு இப்படி ப்ளூ கலரில் காட்டுதுன்னா இதில் வந்து சிமாஸ் பேட்டரி கனெக்ட் பண்ணலை, அதனால தான் ஆரம்பம் காட்டுது. அதுக்கப்புறம் நாங்கள் பயாஸில் போயிட்டு பார்த்தோம், அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்துருச்சா லேப்டாப் டிஸ்பிளே ஓகே. இப்போ மானிட்டரில் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு HDMI போட்டு பார்த்தோம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வருது. ஆக நமக்கு இருந்த 2 பிரச்சனையுமே சரியாயிடுச்சு. டிஸ்பிளே வராமல் இருந்துச்சு, அதையும் சரி பண்ணிட்டாரு. அதை சால்வ் பண்ணுறது மூலமாக ஒரு டயோடை மட்டும் மாற்றி போட்டு இப்போ HDMIலையும் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி ஜஸ்ட்டு மதர் போர்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுலேயே பவர் சப்ளை கொடுத்து அதுலேயே HDMI மூலமாக தான் அந்த மானிட்டரை ஒர்க்காக வைக்கும். ஒரு சிஸ்டம் மாதிரியே வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு ஒரு போர்டை மட்டும் வச்சு அதிலே பென்ட்ரைவு, ஒய்ஃபை சொல்லிட்டு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக நம்ம இவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கோம். பட் இதே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நமக்கு லேப்டாப் வேணும். அதனால் எல்லாத்தையும் உள்ளே அசம்பிள் பண்ணிவிட்டு இதுக்கு பேனல் அப்புறம் டிஸ்பிளே மாற்றணும். அதையும் இவர்கிட்டே கம்மி ப்ரைஸில் மாற்றிடலான்னு சொன்னார். இவர்கிட்ட புதுசாகவும் எல்லாம் கிடைக்கி, இல்லை எனக்கு ரொம்பவே கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னாலும் பழைய லேப்டாப் ஓடாமல் இருக்கும்ல, அதுலேருந்து பேனல் எடுத்து மாற்றி போட்டு அல்லது பழைய காம்பனன்ட்ஸ் நல்லா இருக்கிற ஒரிஜினல் காம்பனன்ட்ஸ் எடுத்து போட்டு அப்படியே ரேட்டு கம்மியாக பண்ணி தராரு. ஸோ நான் வந்து என் லேப்டாப்புக்கு டிஸ்பிளே போடணும், அதுக்கப்புறம் பேக் பேனலில் அந்த கீழே வந்து ஒரு இரும்பு மாதிரி இருக்கா அது இல்லை. ஸோ அதை வந்து ஒரு பழைய லேப்டாப்லேருந்து எடுத்து போட்டு இப்போ வந்து டிஸ்பிளே செட்டை போய் கொண்டு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ மதர் போர்டை மட்டும் நம்ம பேனலுக்குள்ளே செட் பண்ணி இதை லேப்டாப்பாக ரீஒர்க் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம லேப்டாப்புக்கான காம்பனன்ட்ஸை அவங்களே பக்காவாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பிசி பில்டும் பண்ணுவாங்க போல். நீங்கள் மொத்தமாக அவங்களுக்கு பிசி பில்ட் பண்ணி தரணும், இல்லைனா நீங்கள் காம்பனன்ட்ஸ் வாங்கிட்டீங்க அதை நீங்கள் அவங்க அசம்பிள் பண்ணி தரணும் அப்படின்னா கூட இவங்க வந்து கம்மி ப்ரைஸ்லேயே பண்ணி தந்துட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ம லேப்டாப்புக்கு எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா லேப்டாப் ஆன் பண்ண உடனே டிஸ்பிளே எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. இந்த லேப்டாப்பையும் நம்ம ஆரம்பத்தில் வீடியோவில் காட்டினல எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி மாற்றிட்டோன்ட்டு. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு ஆகி போச்சு.
ஆனால் ஒன்றுங்க, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நிறைய கடைகளில் கேட்டு பார்த்தோம், மேக்ஸிமம் எல்லாருமே சிப் ப்ராப்ளமாக இருக்கும், 5000 ரூபாய்க்கு மேலே செலவாகும் அப்படி சொன்னாங்க. ஆனால் இந்த கடையில் வந்து டைரெக்டாக பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது சிப் ப்ராப்ளமே கிடையாது. அது சும்மா ஒரு டயோடு மட்டும் தான் ஃபால்ட் ஆகிருக்கு, அதை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ லேப்டாப் பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸை மாற்றினாரு, அதுக்கு வந்து 800 ரூபா. அப்புறம் டிஸ்பிளே எல்லாம் மாற்றி அதையும் செஞ்சதுக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா, ஒரு 3500 அவ்வளோதான் ஆயிருக்கும். ஸோ வெளியிலேருந்து 10,000 ரூபாய்க்கு மேலே செலவு போச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுத்தாங்க, பெஸ்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் தேடி அலைஞ்சதில் லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான கடை. இவங்ககிட்ட லேப்டாப் மட்டும் கிடையாது, பிசி, அப்புறம் பிரிண்டரு, இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட் சரி பண்ணி தருவாங்க. நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் கொரியர் ஆப்ஷன் இருக்குது, கொரியரில் சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா இவங்க ரிப்பேர் பண்ணி திரும்ப உங்களுக்கு அவங்க சரி பண்ணி அனுப்பிடுவாங்க. இவங்க கடை வந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த வசந்த் கோ இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்குது. நம்பர் எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணுறேன், கூகுள் மேப் லிங்க்கும் நான் ஆட் பண்ணுறேன், தேவைப்பட்டால் இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் அண்ட் சர்வீஸாக இருக்கும். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வேறு ஒரு கேட்ஜெட்டை ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுல பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கேப்போம். என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.